Hello friends, welcome to our channel. Friends, நம்ம வீட்ல அடிக்கடி லெமன் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் இப்படி தாங்க வந்துட்டு நம்ம செஞ்சு குடிப்போம். இந்த மாதிரி ஒரு முறை உங்க வீட்லயும் வந்துட்டு நன்னாரி சர்பத்தை செஞ்சு பாருங்க. வேற லெவல் டேஸ்டா இருக்க போதுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. இப்ப வாங்க நன்னாரி சர்பத் எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். நான் வந்துட்டு நன்னாரி சர்பத் லிக்விட் வந்துட்டு வாங்கி வச்சிருக்கேங்க. எங்க வீட்டில் வந்துட்டு எப்பயுமே இந்த மாதிரி சம்மர் டைம் வந்தாலே வந்துட்டு இந்த மாதிரி நன்னாரி சர்பத் லிக்விட் வந்து வாங்கி வச்சுக்குவோம். எல்லா கடைகள்லையுமே வந்துட்டு ஈஸியா இதுக்கு நமக்கு கிடைக்குங்க. இது கூட ஒரு லெமன் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல அந்த நன்னாரி சர்பத் லிக்விட்ல இருந்து ஒரு 7-8 ஸ்பூன் அளவுக்கு ஊத்திக்கலாங்க. ஊத்தியாச்சு. இப்ப வந்துட்டு ஒரு 8 ஸ்பூன் சர்க்கரைய ஒரு அரை டம்ளர் தண்ணி கூட வச்சு நல்லா கலக்குறோம். சர்க்கரை பாகு செஞ்சுட்டு இருக்கேங்க. இப்ப வந்துட்டு நன்னாரி சர்பத்துக்கு நமக்கு வேணும்னா வந்துட்டு சர்க்கரை பாகு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு சேர்க்காம கூட சர்பத் ரெடி பண்ணிடலாங்க. நான் இன்னைக்கு சர்க்கரை பாகு சேர்க்கிறேன். இப்ப வந்துட்டு இந்த நன்னாரி சர்பத் லிக்விட் கூட ஒரு லெமன், நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு லெமனை வந்துட்டு கொட்டையெல்லாம் நீக்கிட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்ப இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லாவே வந்துட்டு கலக்கி விட்டுக்கோங்க. அந்த சைட் பார்த்தோம்னா வந்துட்டு நமக்கு சர்க்கரை பாகு ரெடி ஆகி இருக்கு. இது கூடவே வந்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சர்க்கரை பாகு எடுத்து உள்ள சேர்த்துக்கலாம். பாகு வந்துட்டு நமக்கு கம்பி பதமெல்லாம் வர வேண்டாங்க. சர்க்கரை கரைஞ்சி ஒரு கொதி வந்தா மட்டும் போதும். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சர்க்கரை பாகு வேணும்னா கொஞ்சம் அதிகமா கூட செஞ்சு வச்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள வேணா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம வேணும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததா நம்ம ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு ஐஸ் கட்டி எடுத்திருக்கேன். இதை அப்படியே சேர்க்க வேண்டாம், நல்லா உடைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாங்க. இப்ப வந்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாங்க. நான் இன்னைக்கு ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கிறேன். இதுல தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விடுங்க. இது கூடவே வந்துட்டு நம்ம சப்ஜா சீட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பாதாம் பிசின் இப்படி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் அது இல்லை அப்படிங்காட்டியும் இந்த மாதிரி இதோடவே வந்துட்டு நன்னாரி சர்பத் ரெடி பண்ணிருக்கேங்க. இந்த சர்பத் வந்துட்டு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. குடிச்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்க எப்பயுமே வந்துட்டு இதே மாதிரி தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்கும். ரொம்ப சிம்பிளான முறையில செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சர்பத்தா இந்த நன்னாரி சர்பத் கண்டிப்பா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.